கார்த்திக் தீபா சீரியல் அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. ஆனந்துக்கு செம ஆப்பு வச்சாங்கன்னே சொல்லலாம். நம்ம அபிராமி அம்மா மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இங்கே மீனாட்சி வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. உடனே ஆனந்த கிளம்பி வர சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அத்தை சொன்னபடி வர முடியாதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு ஃபோனை வச்சுட்டாரு. இப்போ எப்படி நான் சுமங்கலி பூஜைக்கு வந்து எனக்கு வேறு மனசு ரொம்ப கவலையாகவே இருக்குது. ஏற்கனவே அந்த சட்டையோடு பார்த்ததை வந்து அவர் சொல்கிறத வந்து நம்பும்படியே இல்லை. பட் இருந்துமே அவருக்காக வந்து எதுவும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக பக்குவமாக இருந்தால் முன்னாடிலாம் நம்ம ஃபோன் பண்ண அடுத்த செகண்டே எடுப்பார். இப்போ பாருங்கள், ஃபுல் ரிங் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ சரியில்லையே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு வந்து தீபா வந்து வந்தோடனே பேசுகிறாங்க. ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்டோன்னே, இல்லை ஆனந்து அவருக்கு ஃபோன் பண்ணேன்னா பெங்களூரில் இருக்கார்ல அப்படின்னு. அவர் எங்கே பெங்களூரில் இருக்கான்னு தீபா மைண்ட் வாய்ஸு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது அக்கா, உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறப்ப, சரி சொல்லு அவர் வர முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லி கேட்கலன்னா அடுத்தது அத்தைக்கிட்ட போய் சொல்லுங்கள். அத்தை சொல்லி வராற இல்லை நிச்சயமாக வந்து தானே ஆகணும் அப்படின்னு. இதுவும் நல்ல யோசனை தான் பாரு, நான் வந்து யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் வந்து பேசுகிறேன் அத்தைக்கிட்ட அப்படின்னோன்னே, என்ன ஆனந்துக்கிட்ட பேசிட்டியாம்மா, ஏன் முகமெல்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னோன்னே, இல்லை அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது வர முடியாதா? ஏம்மா, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொல்லாத மீட்டிங்கு. குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம் தவிர உழைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக வந்து நம்ம குடும்பத்தை விட்டுற முடியாது. அவனுக்கு ஃபோனை போட்டு கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் உன் ஃபோன் பண்ணால் நீ எடுக்க மாட்டான்ல, நானே பேசுகிற மாதிரி பேசுகிறேன், அப்போ தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டோன்னே, என்னாச்சு ஃபோனை எடுக்காத யார் பண்ணாலும் அப்படின்னு இங்கே ரியா சொன்னோன்னா, அதெல்லாம் எடுக்க முடியாது, அம்மா பேசுகிறாங்க இரு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு வேளை போட்டு விட்ருப்பாளோ அப்படின்னு ரியா யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, கரெக்டாக சொல்லுமா என்னம்மா திடீர்னு கூப்பிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னா, திடீர்னு கூப்பிட்ருக்கேன் நான், மீனாட்சி தான் ஏற்கனவே சொன்னால நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு. அம்மா அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே எனக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, உன் மீட்டிங்கை தூக்கி ஓரமாக வையே, மரியாதையாக கிளம்பி இங்கே வர்ற வழியை பாரு, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ? அவகிட்ட சரியாகவே பேசுகிறது இல்லைன்னு வேற நான் கேள்விப்பட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீ உடனே கிளம்பி வா, நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் இருக்குது, பூஜைக்கு வந்தே ஆகணும். ஃபோனை வச்சுட்டாங்க. அம்மா சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து, என்ன பூஜைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம் அப்படின்னு. அடி பாவி, கடைசி நேரத்தில் எவ்வளவோ பிளான் பண்ணியும் இந்த மீனாட்சி வந்து உஷாராக அவங்க மாட்டி விட்டுட்டாலே, இப்போ எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த விஷயத்தை அப்படின்னோன்னே, இப்போ நீ ஊருக்கு போய்ட்டேன்னா எப்படி மேரேஜ் பண்ணுறது அப்படின்னா, இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இன்னொரு நாளைக்கு பண்ணால் வந்து நான் நாளைக்கு ரெடி பண்ணது எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்ன விளாட்றியா அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வந்து நான் மேரேஜ் முடிச்சுட்டே வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாடா நல்ல வேலை ஒரு வழியாக நம்பிட்டான், அது வரைக்கும் தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. அதோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.